எல்லோருக்கும் வணக்கம். உங்கள மாஸ்டர் டிகிரிக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கதைய சொல்லப் போறேன். அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா பொன்குடம், மண்குடம் இதுதான் கதையோட தலைப்பு. என்னடா பொன்குடம், மண்குடம் சொல்றானே, அதில என்ன இது இருக்கு? அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா அதில ஒரு சிறந்த அறிவு ஊன்றி இருக்குங்க. அதத்தாங்க உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப ஒரு ஊர்ல 2 அழகிய தோழிகள் இருந்திருக்காங்க. அவர்கள் நல்லா பழக்கப்பட்டவர்கள். ரொம்ப நாளா அவங்க எங்க போனாலும் ஒண்ணாவே போவாங்க. காட்டு வேலைக்கு போனாலும் ஒண்ணா போவாங்க. பள்ளிக்கூடம் போனாலும் ஒண்ணா போவாங்க. ஏதாவது விளையாட போனாலும் ஒண்ணா விளையாடுவாங்க. அந்த மாரி இருந்த 2 உயிர் தோழிகள். அந்த உயிர் தோழிகள்ட்ட ஒருவர் வந்து பணக்காரி, இன்னும் ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழை. அவ பணக்காரி வீட்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தங்கத்தில குடம் வச்சிருந்திருக்காங்க. அதேபோல அந்த ஏழை பொண்ணு அவங்க வீட்ல என்ன இருக்கும்? மண் குடம் தான் இருந்திருக்கு. மண்ணால் செய்யப்பட்ட பானை இருக்கு. ஒரு பானை. அவங்க 2 பேரும் ஒண்ணு போல தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அங்க போய் குளத்தில தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வர்ற வழியில ஒரு சின்ன கால்வாயில தண்ணி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம தான் தெரியுமே, கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தோட்டத்துல எல்லாம் வாய்க்கா வெட்டியிருப்பாங்க. தண்ணி வந்து பாதையிலே போய்க்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, தங்க குடம் உள்ளவ அத தாண்டியிருக்கா. தாண்டுற உடனே அவ தாண்டிட்டாங்க. ஆனா, அவ தலையில இருந்த குடம் என்ன ஆயிடுச்சு, கீழ விழுந்து நெளிஞ்சு போயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு, எல்லாம் தண்ணி வேஸ்ட் ஆயிருச்சு. குடமும் நெளிஞ்சு போச்சு. ஓகேவா? அ அப்ப அந்த மண்குடம் வச்ச அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. "நீ கீழ போட்டு நெளிச்சிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. அ அதுக்கு தங்க பொண்ணு, "நான் தாண்டிட்டேன். உன்னால தாண்ட முடியாது" அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப கேட்டிருக்காங்க. ஏன் நானும் தாண்டிருவேனே சொல்லிட்டு அவங்களும் தாண்டியிருக்காங்க. அவங்களும் தாண்டிட்டாங்க. ஆனா அவங்க தலையில இருந்த குடம் என்னாச்சு, கீழ பொத்துன்னு விழுந்து அப்படியே சிதறி போயிடுச்சு. இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தங்க குடம் உள்ளவங்க, அவங்க குடத்த நெளிஞ்சு தான் போச்சு. திருப்பி அவங்களால போயிட்டு தண்ணி ஆத்துல மோக்க முடியும். திருப்பி வீட்ல கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகேங்களா? குடம் தான் நெளிஞ்சிருக்கு. ஆனா மண் குடம் உள்ளவங்க என்ன பண்ண முடியும்? திருப்பி அத மண்பாண்டத்தில செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. புரியுதுங்களா? அவங்களால திருப்பி தண்ணி எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு போய் சேர்க்க முடியாது. புரியுதுங்களா? இதுலருந்து நம்ம என்ன கத்துருக்கோம் கேட்டீங்கன்னா, உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள். உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில பிரகாசமான நிலைமையிலிருந்து கீழ நிலைமைக்கு வந்தாலும் கூட, அவங்க எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, எப்பவுமே வந்து ஒரு வஞ்சமான மனுஷர்கள், மனி அறிவு ஒரு ஒரு வஞ்சகத்தனமான அறிவு உள்ளவங்க, அவங்க நிலைமையில இருந்து ரொம்ப கீழ போயிட்டாங்கன்னா, அவங்க ஒண்ணுக்குமே பயப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த கதை சொல்லுது. என்னங்க, ஒரு நல்ல அறிவு சார்ந்த கதைய கேட்டீங்க.